ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பம்பர் ஹார்வெஸ்ட்டு பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பச்சையிலே பர்பிள் பார்டர் கட்டின அவரைங்க. இது சூப்பராக இப்போ கொடுத்துட்டு வருதுங்க. நல்லா இப்போ பூ வந்து பார்த்திங்கன்னா புது புதுசாக தளிர் எடுத்துகிட்டே இருக்குதுங்க. நிறைய பூ வைக்குதுங்க. கொடி பார்த்திங்கன்னா இப்போ ஆட்டையில் கொடுத்த பின்னாடி மறுபடியும் தளைஞ்சு நம்மளுக்கு மறுபடியுமே இப்போ பூ நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இது 2வது அறுவடைக்கு தயாராகுதுங்க. அந்த அளவுக்கு பூ வந்து எப்படி சொல்கிறதுன்னா, கொடி வந்து 2வது முறை தளைஞ்சி நம்மளுக்கு பூ கொடுக்குதுங்க, அப்படி சொல்லாங்க. அந்தளவுக்கு கொடிக்கு வந்து நம்ம சத்து கொடுக்க கொடுக்க நல்ல எனர்ஜியாகவே நம்மளுக்கு வந்து காய் கொடுக்குங்க. சூப்பரான காய்ங்க. கொடி இந்த முறை என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு காய் நிறைய கொடுக்குதுங்க. நல்ல காய்ங்க. நல்லா கொத்து கொத்தாக வைக்குதுங்க. அடுத்த பிட்டுக்கு தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விதைக்கு விடலான்ட்டு இப்போக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் அவரை, பச்சை அவரை, டபுள் கலர் அவரை, இதெல்லாம் வந்து விதை ஸ்டாக் இருக்குதுங்க. அதாவது குத்து அவரையும் இருக்குதுங்க, கொடி அவரையும் இருக்குதுங்க. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி வருங்க. அந்த மாதிரி கொடி அவரை இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக ஆடி மாதம் அழகாக ஜூன் மாதம் விதை போட்டு விட்டுறலாங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அவரை அவரை எப்போ போடலாம், டீட்டெயில் சொல்லுங்கள், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. பாருங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விதை கிடைக்கும் போதே நம்ம வாங்கி வச்சிங்கன்னா கரெக்டாக போயிடுங்க. அப்புறம் விதை ஸ்டாக் இல்லாத போது நீங்கள் விதை கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து குறைஞ்சிட்டு தாங்க இருக்குது. நான் மறுபடியும் விதைக்கு விட்டுட்டு தாங்க இருக்கேன். அந்த மாதிரி விதை கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்குங்க. அப்புறம் நம்ம ஜூன் மாதம் நடும்போது நம்ம போட்டோம்னா அழகாக இப்போ வந்து காய் பறிக்கலாங்க. இதுதான் அவரைக்கு உண்டான ஒரே ஒரு வழிங்க. குத்தவரை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச், ஏப்ரல், மே வரைக்குமே போடலாங்க. ஏப்ரல் வரைக்கும் போட முடியாதுங்க. அந்த குளிர்காலம் வரைக்கும் போடலாங்க. ஏப்ரல், மே வந்து கொஞ்சம் வரது கஷ்டம் தாங்க. ஏன்னா வெயில் காலத்துக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பூ உதிர்வு பிரச்சனை வருங்க. இது பார்த்தீங்கன்னா வயலட் பார்டருங்க. இது பாருங்க, கலர் வித்தியாசமாக வருது பாருங்க. அந்த மாதிரி அவரைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயிரிட்டுனே இருக்கலாங்க. பாருங்க, பீக்கங்காய் கொடி எப்படி வந்து பிஞ்சு பாருங்க, லைனாக போட்டு போது பாருங்க. அதாவது ஒரு அவரைக்கொடி கூட விட்டு வைக்க மாட்டேங்குதுங்க, எல்லாம் அதில் ஏறிக்குதுங்க. என்னமா காய் பாருங்க, சூப்பரான காய்ங்க. இன்னும் நிறைய காய் இருக்குதுங்க. ஏன்னா விதைய விற்கிறதுக்கு நான் விற்கிறதுனால சொல்லலைங்க. விதையை வந்து நம்ம வந்து கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிறது நல்லதுங்க. 2வது நம்ம நினச்ச காய் இப்போ நம்ம அறுவடை பண்ணி எடுக்கலாங்க. ஒரு பட்டத்துக்கு ஒரு காய் போட்டோம்னா நல்ல அறுவடை எடுக்கலாங்க. அந்த மாதிரி வாங்க அந்த பக்கம் போயிடலாம். பச்சை அவரையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. இன்னைக்கு என்ன ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கிற அளவுக்கு இருக்குதுங்க காய். அதாவது நான் இந்த அறுவடை பார்த்தீங்கன்னா 4வது அறுவடைங்க. அந்த அளவுக்கு காய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுங்க காய். ஒன்றும் கம்மியாக ஆகிறது இல்லைங்க. இன்னும் கொடி பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்குதுங்க. நம்ம குத்தவரைய விட கொடியாவரை கொஞ்சம் நல்லா நிறையவே கொடுக்குதுங்க. நான் இப்போதாங்க அதையே கவனித்தேன். எப்படின்னா குத்தவரை இவ்வளோ காய் நான் அறுவடை பண்ணதில்லைங்க. அதாவது நான் இப்போ ஒரு பச்சை அவரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக் போட்டிருக்கேங்க. 3 இல்லை 4 பேக் இருக்குங்க. பார்க்கணுங்க, நானுமே அதை நான் மறந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 4 பேக்கே வச்சுக்குவாங்க. 4 பேக்குக்கு பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. அவரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நம்ம குத்து அவரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் வரதில்லைங்க அவுட்டுன்னு. கொடி அவரை மாதிரி குத்து அவரையில் அறுவடை பண்ண முடியலைங்க. இது ஜாஸ்தி அறுவடை வருதுங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வருதுங்க. இந்த பச்சை அவரில் பார்த்தீங்கன்னா கொட்டை சீக்கிரம் முத்தவும் மாட்டேன்துங்க. நானும் விதைக்கும் விட்டு பார்த்தேங்க, ஒரு வாரமே விட்டு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா விதையே பாருங்க ஆகலைங்க. காற்று மாதிரியே இருக்குது பாருங்க. இது விதை வந்து சீக்கிரம் ஆக மாட்டேன்துங்க பச்சை அவரை. நான் கூட பார்த்தீங்கன்னா கொடி அவரை நம்ம போட்டு இந்த முறை வந்து நிறைய கொடியை வந்து இதே ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா போட்டது தான் கரெக்டுன்ற மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய காய் கொடுக்குதுங்க கொடி அவரை. குத்தவரை நான் இவ்வளோ அறுவடை பண்ணதில்லைங்க. பாருங்க, ஒரு வட்டம் பறிச்சுக்கு எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. குத்தவரில் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கே இவ்வளோ காய் அறுவடை பண்ணுறது பெரிய விஷயங்க. பாருங்க, நம்ம வந்து பர்பிள் அவரை அறுவடை பண்ண பின்னாடி இங்கே பாருங்க, அதிலே மறுபடியும் தளைஞ்சு அப்படியே பூ எடுக்குது பாருங்க. இந்த காம்பெலாம் நம்ம அதனால தான் காய் விட்டு கட் பண்ணணும். இதெல்லாம் பாருங்க அறுவடை பண்ணதுங்க. பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதில் தளைஞ்சு மறுபடியும் பூ எடுத்துருக்குது பாருங்க. நான் விதைக்கி விட்டு இந்த மாதிரி காய விட்டு நான் எடுத்துங்க.
எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பூ மறுபடியும் எடுத்துருக்குது பாருங்க. கொடியாவரில் நம்மளுக்கு இது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்ருக்கேன். ஆனால் சீக்கிரமாக ஊற மாட்டேங்குதுங்க காய். அதாவது இலசாவே இருக்குதுங்க. இந்த பச்சை அவரையில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரொம்ப நாள் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. இந்த கொட்டை வந்து சீக்கிரம் ஊற மாட்டேங்குதுங்க. நான் அவரைக்காய் வீடியோவை கொஞ்சம் கட் பண்ணிட்டுங்க. ஏன்னா இன்னுமே காய் வந்து அந்த பக்கமும் இருக்குதுங்க, இந்த பக்கமும் இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவரைக்காய் வீடியோவே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவே கவர் ஆயிடும் போல இருக்குது நிமிஷம். அதனால பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கட் பண்ணுறேங்க. தட்டு காட்டுறேங்க பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிறுகாவரைய அறுவடை பண்ணலாங்க. சிறுகாவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 காய் தாங்க அறுவடை பண்ணுறேன். ஏன்னா, இது வேண்டாம் சாமி. அடியில் கட்டு எடுத்துக்கலாம். சிறுகாவரை பார்த்தீங்கன்னா, அடியில் நிறைய தொங்குது பாருங்க. சூப்பரா தொங்குது பாருங்க கொடி. காய் என்னமா தொங்குது பாருங்க. அதனால தான் சரி விதைக்கி விட்டுட்டு இருந்தேங்க எல்லாமே. சரி எல்லாமே முத்தாதுன்றதுனால, இலசாறு 4 பறிச்சுக்கலாம் அப்படின்னு பறிக்கிறேங்க. டேஸ்ட் உண்மையிலேயே இது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுங்க. சூப்பரா இருக்குதுங்க. ஒரு 5 காயை கட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. காய் அவ்வளோ அருமையா இருக்குதுங்க. டேஸ்ட்டும் சரி, இதில் அவ்வளோ சத்தும் சரிங்க. நல்ல ஒரு புரோட்டீன் இருக்கிற காய்ங்க இந்த காய். வாங்க சிகப்பு வெண்டை அறுவடை பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரே காயை தொடர்ந்து காமிச்சிருந்தா போர் அடிக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் அறுவடை பண்ணலாங்க. பாருங்க இது பறிக்காத விட்டு இது விதைக்கே ரெடி ஆயிடுச்சுங்க. விதைக்கி விட்டதும் எங்கே வளராது போயிடுமோன்னு நினச்சிங்க. பரவாயில்ல. இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்துருச்சுங்க. சூப்பரான காய்ங்க. ஒரு பக்கம் கிரீனா இருக்குது, ஒரு பக்கம் ரெட்டா இருக்குது பாருங்க. இதுக்கு இந்த பாலினேஷன் மாறிடும்னே நான் வந்து கிரீன் கலர் நடவே இல்லைங்க. அப்படி இருந்தும் கலர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டா வருது பாருங்க இதுல. வாங்க அடுத்தது கோஸ் லீஃப் 2 கட் பண்ணிக்கலாம். நான் எப்படி கட் பண்றேன் அப்படின்றது தாங்க உங்களுக்கு காட்டுறேன் நானு. இப்படி தாங்க கட் பண்ணி 2 லீஃபா சமைச்சுக்கிறேங்க. இதையுமே நம்ம வந்து காய்கறி கட் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா, கழுவிட்டு அழகா யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. ஏன்னா நம்ம ஆர்கானிக் முறையில விளையிறதுனால பார்த்தீங்கன்னா, லீஃப் தாங்க நம்ம வந்து கோஸ் வந்து வருது. அதனால பார்த்தீங்கன்னா, லீஃப் நம்ம எடுத்துக்கலாங்க. நாங்க அடுத்தது மலேசியா நீட்ட கோவக்காய் பறிச்சுக்கலாம். மலேசியா நீட்ட கோவக்காய் கட்டிங்ஸ் தாங்க கேட்குறீங்க. அது வந்து கட்டிங்ஸ் நான் ரெடி ஆனது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் போடுறேங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. பாருங்க எப்படி பிஞ்சு தொங்கிட்டு வருது பாருங்க. நல்ல காய்ங்க. எனக்கு இது வந்து எனர்ஜி காரணம் இதுவும் ஒரு காரணங்க. வெண்டைக்காய், மலேசியா கோவக்காய் அந்த மாதிரி அப்பப்போ நான் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து அறுவடைக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது. நான் இதெல்லாம் பார்க்காத விட்டுட்டாதாங்க அறுவடைக்கு வருது. எவ்வளோ நீளம் பாருங்க, எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க காய். நல்லா லென்த்தான மலேசியா கோவக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. நான் அப்பப்போ பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறேங்க. பாருங்க சிறுகாவரை பூரா பாருங்க இதெல்லாம் விதைக்கு தாங்க விட்டுட்டேன். ஆனால் இது என்ன ஒன்றாங்க நிறைய நாள் ஆகுதுங்க விதைக்கு ரெடியாக. அதனால தான் விதை கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்குங்க. ஏன்னா விதை கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல முளைப்புத்திறன் இருக்கிற விதைகள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பட்டம் வரும்போது நம்ம போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க இந்த காய். சூப்பரான நீளங்க. காய் அடியெல்லாம் பாருங்க எப்படி தொங்குது. இன்னும் மேலே இருக்குதுங்க காய். இங்கே பாருங்க எல்லாம் காய் தாங்க மேலே இருக்குதுங்க. அதனால தான் அந்த வட்டமே நான் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கே விட்டுட்டுங்க. ஏன்னா இது விதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கிடைச்சாலுமே நம்மளுக்கு வந்து இந்த கொடியை நான் வளர்த்துறதுக்குள்ள என்ன பாடுபட்டேன் அப்படின்னு என்னுடைய பழைய வீடியோவில் இருக்குங்க. என்ன கலர்ல இருந்தது இது இது வருமானம் எனக்கு டவுட்ல இருந்ததுங்க. பரவாயில்லைங்க. இப்போ நல்லா தளைஞ்சு நம்மளுக்கு நிறைய பூ கொடுத்துட்டே இருக்குது, காயும் கொடுக்குதுங்க. பாருங்க டபுள் கலர் பிங்கா வர பாருங்க. என்னமா காய் பாருங்க, படுத்துட்டு இருக்குது பாருங்க காய். பாருங்க இந்த அதாவது அறுவடை பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதாங்க எனக்கு வேலை. எனக்கு என்னால என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. அந்த அளவுக்கு அறுவடை கொடுத்துட்டே இருக்குதுங்க. கொடியாவரை இந்த அளவுக்கு போடணும்னு எனக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு காய் கொடுக்குதுங்க. ஏன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. காய் வந்து நம்ம இப்படி ஆர்கானிக் முறையில சமைச்சு சாப்பிடும் போது உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அவரைக்காலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குதுங்க. இங்க பாருங்க எப்படி கொத்தா தொங்குது பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விதைக்கே விட்டுட்டுங்க. பாருங்க இதெல்லாம் இலசுங்க. அப்படியே அழகா பாருங்க எப்படி கொத்தா வருது பாருங்க.
இதெல்லாம் அப்படியே பேட்ச் பை பேட்சா அதோட வந்துட்டே இருக்குதுங்க காயே. அதாவது சந்தைக்கே போக முடியாத அளவுக்கு காய் வந்து நம்மளதே வந்துடுதுங்க. நான் இப்போ சந்தையிலே காயே வாங்குறது இல்லைங்க. மார்க்கெட்லேயும் வாங்குறதில்ல, சந்தையிலையும் வாங்குறது இல்லைங்க. காய் வாங்கியே நான் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. இப்போ எங்கிட்ட இல்லாத காய் மட்டும்தாங்க நான் வாங்குறேன். வாங்க புது வரவு நம்மளுடைய மாடி தோட்டத்தில் தம்பட்டா வரை முதல் அறுவடை சூப்பராக இருக்குது பாருங்க. எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கறதுக்கு வேண்டி நான் அறுவடை பண்ணுறேங்க. ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தாங்க நம்ம விதைக்கு விட்டு எடுக்க முடியும். சூப்பரான காய் பாருங்க. இந்த 4 காயுமே அறுவடை பண்ணிடுறேங்க. பூ இருக்குதுங்க. அது வேணா நம்ம வந்து விதைக்கு விட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க. அறுவடைங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு விதைக்கு விட்டுக்கலான்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணுறேங்க. ஏன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு பிடிக்கணுங்க. ஃபஸ்ட்டு சமைச்சு நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு பிடிச்சாதான் நம்மளுக்கு அந்த காய் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருங்க. அதனால் நான் டேஸ்ட்டுக்கு வேண்டி இந்த காய் அறுவடை பண்ணுறேங்க. இந்த காய் உண்மையிலேயே என் கையில் இருக்கிறத பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எப்படி அருவா மாதிரி இருக்குது பாருங்க. நான் சொன்னது பாருங்க. எப்படி அருவா மாதிரி இருக்குது பாருங்க. பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க காய். அழகாக இருக்குதுங்க காய். இலசா இருக்குது பாருங்க. இன்னும் கொட்டை வரலைங்க. இலசுங்க. சரி வாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இந்த வேர்ல எதுனா இருக்கான்னு பார்க்கலாங்க. பிடுங்கி பார்த்துடலாம் அன்னைக்கு. சைடில் இருந்தது கிழங்கு தான் போலக்கிறோம். அது இல்லை. அடாடா, உனக்குன்னு ஒரு கிழங்கு இல்லாத போச்சு. ஒரே ஒரு கிழங்கு தான் இருக்கு, கொட்டி கிழங்கு. இது என் பெரிய பையன் வந்திருக்காங்க வீட்டுக்கு. அவனுக்கு வேண்டி கிழங்கு இருக்கான்னு வச்சிருந்தாங்க. இதை என்னன்னா இப்போ அது கிழங்கு இல்லை. சரி, இந்த பேக்கை எடுத்துட வேண்டியது தான். எடுத்துட்டு வேற விதையை போட்டுக்கலாம். கழுவிட்டு காட்டுறேங்க. இந்த மூக்குத்தி அவரை என்னால் அறுவடையே பண்ண முடியலைங்க. ஒரு வீடியோவில் எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்குது. இந்த மூக்குத்தி அவரை நம்மளை ஏமாத்திட்டே இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா கொடி பூரா மூக்குத்தி அவரை தாங்க. ஆனால் அறுவடையே பண்ண முடியலைங்க. இது ஒல்லி பாருங்க, கொத்து கொத்தா எப்படி பூ வச்சிருக்குது பாருங்க. பாருங்க, காயெல்லாம் நிறைய இருக்குதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விதைக்கே ஆயிக்குதுங்க. நான் அந்த பக்கம் இருக்கும்போது இந்த பக்கம் தெரியுதுங்க. சரி, இந்த பக்கம் வந்து பறிச்சுக்கலான்னு வரும்போது அந்த பக்கம் தெரியுதுங்க. இப்படியே தாங்க இந்த முகுத்தி அவரை பண்ணுது. கலர் ஆனால் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, என்னம்மா கலர். இது பார்க்க அழகுக்கு வளர்த்துறங்க இந்த மூக்குத்தி அவரையை. பூவாக இருக்கட்டும், காயினுடைய கலராக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. முதல்ல நல்ல அறுவடை வந்துச்சுங்க. இப்போதான் என்னால் வந்து இதை அறுவடை பண்ண முடியல. ஏன்னா இந்த அவரைக்கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது அது எல்லாம் கலந்துக்கிறதுனால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, உள்ள பூரா பார்த்தீங்கன்னா விதைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த பாருங்க எப்படி பாருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா காய் காயாக ஆயிடுச்சு பாருங்க. இது நம்மளுக்கு தெரியறது இல்லைங்க, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் விட்டா கூடமே விதைக்காயிடுதுங்க. பாருங்க, அவரைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். அவரைக்காயை அறுவடை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக பொழக்குதுங்க. அந்த அளவுக்கு காய் வைக்கிது. பூ பாருங்க, இன்னுமே சூப்பராக எடுத்துகிட்டே இருக்குது பாருங்க கொடி. நாம் மண்ணுக்கு வந்து சத்து கொடுத்துட்டே இருக்க அது பார்த்தீங்கன்னா காய் பாருங்க, அப்படியே வெயிட் தாங்காத அப்படியே படுத்துருச்சுங்க பாருங்க காய். இது நான் அப்படியே 2 கொத்தி அப்படியே விதைக்கே விட்றேங்க இது. ஏன்னா விதை எடுக்கும் போதே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இது அப்படியே நான் 2 கொத்தியுமே விதைக்கே விட்டுட்டேங்க. அப்படியே ஊறட்டும் அப்படின்னு விட்டுட்டேங்க. ஏன்னா அந்த கலர் காயெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. காய் அறுவடையும் நிறைய கொடுக்குது. நம்மளுக்கு விதை கிடைக்காத போயிட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால விதையை வந்து நான் அதிகமாக வந்து விட்டு வைக்கிறேங்க. நீங்களும் வேணும்னா சீக்கிரம் வாங்கிக்கோங்க. விதை அப்புறம் ஸ்டாக் காலியான பின்னாடி கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. காய் பாருங்க, நான் பறிக்கலைங்க மூக்குத்தி அவரையே. இன்னும் காய் இருக்குதுங்க, நான் பறிக்கலைங்க. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் பறிச்சிக்கலாம்.
நெய் மிளகாவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக பழம் கொடுத்துட்டு வருதுங்க. நெய் மிளகாய்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. நல்ல ஒரு கமெண்ட்டுங்க எங்களுக்கு நெய் மிளகாய்க்கு பொறுத்த வரைக்கும். சூப்பராக ரசிக்கிறீங்க. ஃப்ளேவர் உண்மையிலேயே சூப்பர் தாங்க. 3 செடியிலுமே இப்போ நல்லா காய் கொடுக்குதுங்க. மறுபடியும் விதை போட்டு விட்ருக்குறேங்க. நாற்று பிடுங்கி நடணும். பேகு காலி இல்லாததுனால அப்படியே நான் வச்சிருக்கிறேங்க. வச்சிடலாம். தட்டில் வச்சுட்டு பறிச்சோம்னா தான் கையில் விடாது. இதில் 2 செடி வச்சிருக்கிறேங்க. அதாவது ஒரே பேக்கிலே பார்த்தீங்கன்னா 2 செடி இருக்குதுங்க. பாருங்க. இது ஒரு செடி, இது ஒரு செடி. 2 செடி இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே செடி தாங்க இருக்கு. 2 செடி வச்சாலுமே நல்லாவே காய் கொடுக்குதுங்க. பேக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சாலுமே காய் நல்லா கொடுக்குதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வந்து வளர்த்தனோம்னா காய் கம்மியாக கொடுக்குதுங்க. அதே 2 செடி வச்சோம்னா, நீ வளர்றியா, நான் வளர்றியான்னு இதுங்களுக்குள்ளேயே போட்டி வருதுங்க. போட்டியில் நல்லா வளருதுங்க. காய் நல்லா கொடுக்குதுங்க. வாங்க உங்களுக்கு தட்டு வந்து காட்டும்போது உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேங்க. பறிச்சுக்கலாம். அத்திப்பழமும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சும்மா இது குடுத்துட்டே இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. பழமும் நல்லா இருக்குது. பழமும் நல்லா குடுக்குதுங்க. நேத்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பழம் பறிச்சுட்டு போனேன். இது கொஞ்சம் செவக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போனேங்க. ஆனா இப்ப நல்லா வெடிச்சு போயிருக்குது பாருங்க. நல்ல இனிப்புங்க. அதாவது 3 செடியுமே நல்லா இப்ப காய் வந்து நெறைய பாருங்க. இந்த தழையறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்லா மறுபடியும் நம்மளுக்கு காய் குடுக்க ஆரம்பிச்சுருங்க. இங்க பாருங்க காய் வர ஆரம்பிச்சுருச்சு பாருங்க. அந்த மாரி இது நல்ல ரகங்க. தளஞ்சு தளஞ்சு பார்த்தீங்கன்னா, காய் குடுத்துட்டே இருக்குதுங்க. இதுக்கு என்ன பெருசா நம்ம பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுக்கு அதாவது ஈஸியா அத்திப்பழம்லாம் ஈஸியா வளர்க்கக்கூடியதுங்க. இதிலயே பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை, கனவாழக்கீரைன்னு எல்லா கீரையும் பாருங்க அழகா தழையுது பாருங்க. இத நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறதுங்க. 2 இன் 1 அந்த மாரி வளர்த்துறேங்க இது. சொரக்கா கொடி பாருங்க சூப்பரா வளர்ந்து பாருங்க. பிஞ்சு வச்சுட்டு போகுது பாருங்க. நல்லா வளருதுங்க. இப்ப அப்படியே திராட்சை கொடில அழகா நான் வந்து சுத்தி விட்டுட்டேங்க. ஏன்னா இது அவரைக்கொடில ஏத்துனோம்னா எல்லாமே அமுத்திருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இத நான் தனியா இப்ப எடுத்து பேக்கிங்ல அரேஞ்ச்மென்ட் பண்ணி நீட்ட பொடலையும், குண்டு சொரக்கா, நீட்ட சொரக்கா இது மட்டும் இங்க வச்சு அழகா அந்த கொடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்தி விட்டுட்டேங்க. பாருங்க பிஞ்சு பாருங்க. எடுத்ததுமே பெண்ணா வந்துருச்சுங்க. அதனால இது ஆனா இது பெருசா ஆகுமா என்னன்னு தெரியலீங்க. வாங்க லைப்ரரி தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா தளைஞ்சு இப்ப வந்து நம்மளுக்கு காய் குடுக்குதுங்க. நல்லா பழம் குடுத்துட்டே இருக்குதுங்க. பரவாயில்லைங்க இந்த ரகம். தக்காளி என்ன விலை வித்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லைங்க. இன்னும் அந்த 2 செல்லு இருக்குதுங்க. பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ஏன்னா இதுவே நெறைய லென்த் ஆகுதுங்க. வாங்க பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, அறுவடைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து படுத்துக்கிச்சுங்க. குச்சி வச்சு கட்டணுங்க. அவரைக்காலாம் பார்த்தீங்கன்னா, சூப்பரா பூ எடுத்து சூப்பரா பாருங்க. நெறைய பூ எடுத்துருக்குது பாருங்க. கோழி அவரையும் சரிங்க, குத்து அவரையும் பச்சை அவரையும் சரி சூப்பரா பாருங்க பூ எடுத்துருக்கு. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். பார்க்கலைங்க. இந்த அளவுக்கு கொடி அவரை காய் வைக்கணும் நான் கண்டிப்பா எதிரே பார்க்கலைங்க. அதாவது அடுத்த தடையும் நான் வந்து கொடி அவரை போடலான்ட்டு இருக்கிறேங்க. அந்த அளவுக்கு கொடி அவரை வந்து சூப்பரா காய் குடுத்துருக்குதுங்க. இவ்வளோ நாள் குடுக்குதுங்க. இன்னுமே கொடி நல்லா இருக்குதுங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 மாசமே காய் வருங்க. பாலக்கீரை பாருங்க எவ்வளோ செருக்கு இருக்குது. பாலக்கீரையும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்துல மாத்தி மாத்தி போட்டுனே தாங்க இருக்கேன். எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க கீரை. என்னுடைய பெரிய பையன் தாங்க வீடியோ எடுக்குறாரு. அவருடைய கோடிங் சேனல் என்னுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்குங்க. பைத்தானுடைய பேசிக் கத்துக்கிறவங்களும் கத்துக்கலாங்க. ஒரு கம்பெனில போய் ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதுக்கு யூஸ் ஆகுங்க. அந்த அளவுக்கு அந்த கோடிங்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா சொல்லி தந்திருக்கிறாருங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கங்க. இந்த சேனல்லயே அந்த லிங்க் குடுக்குறேங்க பாருங்க. சூப்பரா அறுவடை ஆயிடுது.
பீட்ரூட் கீரையும் பார்த்தீங்கன்னா விதை பாருங்க, இதில் அழகாக முளைச்சிருக்குது பாருங்க. இது ஒவ்வொன்று பெருசாகுதுங்க. பீட்ரூட் லீஃப்மே கொஞ்சம் 1, 2 நான் கட் பண்ணுறேங்க. இது நம்ம கீரை சமைக்கிற மாதிரியே சமைச்சிக்கலாங்க. இந்த லீஃபில் அவ்வளோ ஒரு சத்துங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லீஃப்மே ஒரு 4 இலை கட் பண்ணிக்கிறேங்க. நல்லா தழைஞ்சிருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து இந்த பனிக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நல்லா இருக்கும் போதே நம்ம வந்து ஒரே ஒரு கத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். சூப்பரான பாருங்க பீட்ரூட் கீரைங்க. அருமையான கீரை. நம்ம முள்ளங்கி லீஃப்மே கட் பண்ணி செய்யலாங்க. ஒரு 2 இலை மட்டும் கட் பண்ணுறோம். நல்லா இருக்குது இலை, அதனால சூப்பராக இருக்கு. வாங்க அடுத்து புதினா கட் பண்ணிக்கலாம். புதினா கட் பண்ணிக்கலாம். நல்லா தளன்னு இருக்குதுங்க. நம்ம கட் பண்ணி வளர்த்தனோம்னா சூப்பராக வளருதுங்க. அதனால தான் சரி புதினாவெல்லாம் பூச்செடிக்கு விட்டுறக்கூடாதுங்க. பாருங்க அருமையான தலைங்க. நல்லா செருக்க இருக்குது பாருங்க. காலிஃப்ளவர் பாருங்க சூப்பராக நல்லா பெருசாகிட்டு வருது பாருங்க. நல்லா பெரிய பூவாக தாங்க ஆகும். இதனுடைய லீஃபும் 2 லீஃப் கட் பண்ணிக்கிறேங்க. கிரேப்ஸ் அறுவடை பண்ணிக்கலாம். இது நல்லா பழுத்துருச்சுங்க. அதுதான் சரி இந்த 3 கொத்தை மட்டும் கட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா புதுசாக தளைஞ்சு நம்மளுக்கு வந்து காய் கொடுக்குங்க. இந்த பக்கம் இருக்குது. எல்லாம் கை கெட்டத்துலா போய் மேலே இறக்கிச்சு. இங்கேயும் பழம் இருக்குது பாரு. அது அந்த பக்கமாக போய் கட் பண்ணிக்கலாம். வாங்க அறுவடை பார்க்கலாம். திராட்சை பாருங்க ஒரு தட்டு நிறைய அறுவடை பண்ணியிருக்காங்க. எறும்பு பாருங்க சூப்பரான அறுவடைங்க. நல்ல பழம் பாருங்க, நல்லா ஜூஸியாக எல்லாம் வெடிச்சு போயிடுச்சுங்க பழங்கள்லாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால திராட்சை அறுவடையை நான் கட் பண்ணிட்டேங்க. கட் பண்ணி தான் உங்களுக்கு தட்டு காட்டுறேங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. எல்லா அறுவடையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுதுன்றதுனால தான் உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கின்றதுனால கட் பண்ணிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா பாலக்கீரைங்க. ஒரு தட்டு நிறைய அறுவடை பண்ணியிருக்காங்க பாலக்கீரையை. அடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியா தக்காளி. அவரையிலே பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்டருங்க. இது பிங்க் கலர் பார்டருங்க. மூக்குத்தி அவரை, பர்பிள் கலர் அவரை, சிறகு அவரை பாருங்க சூப்பரான சிறகு அவரைங்க. சிறகு அவரையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை அவரைங்க. ஒரு தட்டு நிறைய பச்சை அவரைங்க. பச்சையிலே பார்த்தீங்கன்னா பர்பிள் பார்டர் கட்டினதுங்க. சூப்பரான அவரை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இலசா சூப்பராக இருக்குது பாருங்க. இது ஒரு தட்டு, இது ஒரு தட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாங்க, கோவக்காய், அத்திப்பழம், டமாட்டா அவரையும் நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரை, புதினா, கோஸுங்க. சூப்பரான அறுவடைங்க. எல்லா காயுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஹெல்த்தாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடி தோட்டத்தில் என்ன பயன் அப்படின்னா ஹெல்த்தாக ஃப்ரெஷ்ஷாக காய் பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. அதுதான் மாடி தோட்டத்தில் ஒரு பயனுங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.